Hi student, good morning. Next example 11.7 பார்க்க போறோம். If the probability mass function f of x of a random variable x ஓட வேல்யூ 1 2 3 4 ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்மால் f of x அதாவது probability mass function மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார் கண்டுபிடிக்கணும்? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது p of x less than or equal to 3 and p of x greater than or equal to 2 என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. தி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? தி குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். தி குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸோட வேல்யூ கொஷின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான். எதுலேருந்து எது வரைக்கும்? 1லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, 1 2 3 4. ஓகே, அப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா என்ன அர்த்தம்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்னேன். இருக்கிற டேம் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே போகணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு டேமை அப்படியே எழுதிக்கலாம். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேமை அப்படியே எழுதிக்கலாம். டேபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேம் என்னது? 1/12. செகண்ட் டைம் போனால் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 + 5 என்ன வரும்? ஓகே, அப்போ என்ன வரும்? 6/12. 6/12. ஓகே, அடுத்த டைம் என்ன அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 5 + 5 10, 10 + 1 11. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? 11/12. எவ்வளோ? 11/12. அடுத்த டைம் வேணும் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிட்டே போகலாம். 5 + 5 10, 10 + 1 11, 11 + 1 12. ஓகே, அப்போ 12/12 எவ்வளோ சார் அப்படின்னா 1. 12/12 எவ்வளோ? 1. அப்போ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சப்ஸ்டியூஷன் நம்பர் 2. p of x less than or equal to 3. இங்கே எக்காரணத்தை கொண்டும் p of x less than or equal to 3னா 3க்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அதே சமயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்காரணத்தை கொண்டும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அவன் கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அதை தான் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் என்னது? p of x less than or equal to 3னா 3க்கு கீழெல்லாம் என்னெல்லாம் இருக்குது? 1/12, 5/12, 5/12 இருக்கா? இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1/12 + 5/12 + 5/12. ஓகே, அப்போ p of x less than or equal to 3 அப்படிங்கிறது 1/12. ஓகே, 1/12 ஆல்ரெடி சொல்லிட்டேன். 5/12 + 5/12. ஓகே, அப்போ டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா 11/12. என்ன கிடைக்கும்? 11/12. அடுத்தது சப்ஸ்டியூஷன் நம்பர் 3. சப்ஸ்டியூஷன் நம்பர் 3ல என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. p of x greater than or equal to 2. p of x greater than or equal to 2னா 2க்கு மேலே. 2க்கு மேலே என்னெல்லாம் இருக்குது? 2 3 4. ஓகே, இப்போ 5/12, 5/12 + 1/12 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 5/12 + 5/12 + 1/12. ஓகே, அப்போ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. p of x greater than or equal to 2 அப்படிங்கிறது 5/12 + 5/12 + 1/12. ஓகே, 5 + 5 10, 10 + 1 11/12. 11/12. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.